ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி, கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. அது கூட 2 ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு பச்சரிசி மாவில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. இந்த நல்லா கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு வடிகட்டி வச்சு அந்த பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருப்போம்ல, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி அளவு எடுத்து வச்சுக்கிட்டு அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கைப்படாமல் கிண்டுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. அந்த ஏலக்காவோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து வாயில் படாமல் இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றப்ப அதை எடுத்து போடுவாங்களே, அதனால் அந்த ஃப்ளேவர் மட்டும் வாடை மட்டும் இருக்கும். இது அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு கிண்டிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிடி பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வேக்காடு வேக வச்சுங்க. சுவையான அரிசி மாவு கொழுக்கட்டை ரெடி. இது கூட நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், இல்லை